மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். பங்கு சந்தை மற்றும் பொருள் சந்தையின் நிலவரங்கள், நீண்டகால அடிப்படையில் எந்த பங்குகளில் முதலீடு செய்யலாம், தினசரி வர்த்தகத்தில் என்ன மாதிரியான முறைகளை கையாள்வது போன்று உங்களது அனைத்து ஐயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார் சாகா கான்ட்ராக்ட் ட்ரேடிங் நிறுவனத்தின் தலைவர் மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைய பொருள் சந்தை நிலவரம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முந்தின நாள் எந்த அளவுக்கு உயர்ந்திருந்ததோ அதற்கு நேர்மாறாக நேற்று எல்லாமே இறக்கத்துல இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா நிக்கல் மட்டும் 1.80 காசுகள் அளவுக்கு ஒரு சிறு ஏற்றம் இருக்கு. மற்றபடி தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய், மற்ற அடிப்படை உலோகங்கள் இது எல்லாமே இறங்குமுகமாக இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம நிப்டி எடுத்துக்கிட்டாலும் நேற்று பாத்தீங்கன்னா 50 புள்ளிகள் அளவுக்கு குறைந்திருக்கு. 7840 அளவுகள்ல முடிவடைஞ்சிருக்கு. இந்த திடீர் இறக்கத்திற்கு என்ன காரணம், அதை பத்தி சொல்லுங்க. இது ப்ராஃபிட் புக்கிங்கா கூட இருக்கலாம். முன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பையிங்ல தான் இருந்தது. ஓகே, நேத்து ப்ராஃபிட் புக்கிங்கா கூட இருக்கலாம். பட் க்ரூட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேத்து நியூஸ் என்னன்னா ஓவர் சப்ளை, அதாவது ரெக்கார்டு ஹை சப்ளை இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் க்ரூட் இறங்குச்சு. க்ரூட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2926 இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2926 பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து திரும்பி ஒரு 26 போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, க்ரூட பொறுத்த வரைக்கும் நான் டெக்னிக்கலா சொல்றேன். 2926 ஒரு குரூஷியல் லெவல். அது பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் லாங் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிப்டி கிட்டத்தட்ட ஒரு 7775 ஸ்பாட்ல வச்சுக்கலாம். 7775 பிரேக் ஆச்சுன்னா அங்க இருந்து ஒரு 7740 7670 போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனா நிப்டியை பொறுத்த வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் தான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ்க்கும் சரி, பை ஆன் டிப்ஸ் தான் அட்வைசபிள். எதுக்காக அந்த அட்வைசபிள் சொல்றேன் அப்படின்னா, எஃப்ஐஎஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பை பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 monthsல பாத்தீங்கன்னா 20,000 crores கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எஃப்ஐஎஸ் நம்ம இந்தியன் கம்பெனி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஓகே, நம்மளும் அதே நம்பிக்கை வச்சோம்னா கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணலாம். அவங்க சும்மா ஏதோ ஒரு 7-8 போயிடுச்சு இப்ப வாங்கிடலாம், திரும்பி ஒரு 8,000 கொடுத்துடலாம், திரும்பி 7-6ல வாங்கலாம், அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப நீண்ட கால முதலீடு மாதிரி கண்டிப்பா. இப்ப இந்த 20,000 கோடி வந்திருக்குன்னா இது உடனே நாளைக்கே இதெல்லாம் வெளியில போகாது. ஓகே, இது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டா தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கண்டினியூஸா இப்ப மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் விழும்போது கூட அவங்க 200 crores நெட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 month-ஆ பாத்துட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் தான் எஃப்ஐஎஸ் நெகட்டிவ்ல இருந்தது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் இப்போ இந்த ஃப்ரைடே பாத்தீங்கன்னா 200 crores வித்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் 50 crores வித்திருந்தாங்க. ஓகே, நேத்து கூட மார்க்கெட் இறங்கி இருந்தது. ஆனா எஃப்ஐஎஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 434 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இது கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல ஏற்றத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு புல் மார்க்கெட்டோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா இண்டிகேட்டருமே காமிக்குது. அதனால லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்க, ஈவன் அட்வைஸ் கிளைண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். புதுசா லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, செகண்ட் ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மொபைல் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கார் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸஸ் மணி இருக்கிறவங்க எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காகனா இந்த 2 years இது வரைக்கும் நம்ம பார்க்காத, இந்த 2 yearsனா நான் ஒரு 2 yearsன்ற மாதிரி சொல்லல, இந்த புல் ரன் ஓவரால் புல் ரன் ஒரு 8 yearsனு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டார்டிங் இது இந்த 2 years-ஆ இருக்கும். இந்த 8 years புல் ரன் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புல் ரன்னா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, சோ நீங்க கார் அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு 2 years தள்ளி அப்கிரேட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர் கார் கூட நீங்க அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம மார்க்கெட் சிச்சுவேஷன் இருக்குது. கண்டிப்பா நிப்டி இறங்கிச்சுன்னா கூட பை ஆன் டிப்ஸ் தான் ஸ்ட்ராட்டஜி. இந்த மந்த்துக்கு ஒரு 77ல இருந்து ஒரு 8,200 அந்த லெவல்ல ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 775 இதை வச்சுக்கோங்க. ஸ்பாட்ல இந்த லெவல் பிரேக் ஆகலைன்னா ஒரு 60 to 100 பாயிண்ட்ஸ் இமீடியட் ஜம்ப் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. சரி, தொடர்ந்து பேச மணிகள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மார்னிங் சார், மூர்த்தி இருக்காங்க. வணக்கம் ஐயா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. முருகன். சொல்லுங்க நிப்டி பையர்ஸ் வாங்கலாம்னு பாத்துட்டு இருந்தேன் சார். உங்களோட ஓகே, நிப்டி பையர்ஸ் கால்ஸ் எவ்வளவு சார் ரேட்டு, என்னென்ன கொடுப்பீங்க, என்ன மாதிரி கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே, இந்த நிஃப்டி பயாஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 3 monthsக்கு வந்து 6,000 rupees சார்ஜஸ் வரும். இதுல வந்து என்ன உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஸ்பாட் வியூன்னு சொல்லிட்டு வந்து டெய்லி அனுப்பும். இது வந்து பிஃபோர் மார்க்கெட், உங்களுக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி 8:30க்கே வந்துடும். அதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த நிஃப்டியை பத்தி எப்படி இருக்கும், நிஃப்டி வந்து என்னெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அதுல அனுப்பும். அதுல வந்து நிஃப்டி கால்ஸும் வந்து அந்த மெயிலே இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NB6 இருக்கு, அதாவது நிஃப்டி பயாஸ் 6. இது எப்படின்னா அந்த பயாஸ் 6ல வந்து எப்பெல்லாம் வந்து 6 வருதோ அப்பெல்லாம் வந்து நீங்க வந்து புட் வாங்கலாம், எப்பெல்லாம் -6 வருதோ அப்பெல்லாம் வந்து நீங்க கால் வாங்கலாம். அந்த டைம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து மணி வந்து அப்படியே வந்து டபுள் ஆகுது. ஓகே, அந்த இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிராஃபும் வந்து கொடுப்போம். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கொடுப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல அது லாங் டேர்ம் கிடையாது, மேபி ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி ஒரு 10 daysக்கு வந்து கொடுப்போம். அந்த 10 daysல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் இப்போ டாக்டர் ரெடி கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 5% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5% ப்ராஃபிட் வர மாதிரி ஸ்டாக்ஸ் கொடுப்பாங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 6 to 10 calls வந்து அதுலயே வரும். ஓகே, அதுலயே உங்களுக்கு அந்த நிஃப்டியை பத்தி ஓவரால் மார்க்கெட் பத்தி வியூவும் இருக்கும். நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடும் இருக்கும், இன்ட்ராடேக்கு ரெக்கமெண்டேஷன்ஸும் இருக்கும். தொடர்பு இருக்கு, மிக்க நன்றியா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க? அவங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க, கேக்குது சார். உங்களுடைய வெப்சைட் ஓப்பனே ஆக மாட்டேங்குது சார், என்ன ப்ராப்ளம் சார்? நான் 1 month ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணா சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து குடையிலோட பெஸ்ட் சொல்றீங்க, குடையிலோட ஸ்டாக் இது டிப்ஸ் கொடுக்குறீங்களா இல்ல சாஃப்ட்வேர் ஏதாவது கொடுக்குறீங்களா? இல்ல க்ரூட் ஆயிலுக்கு வந்து நம்ம டிப்ஸ் சாஃப்ட்வேர்லாம் எதுவுமே கிடையாதுங்க. க்ரூட் ஆயில வந்து நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஓகே, அந்த டெக்னிக்கல்ஸ் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 6 டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம். அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா உங்களுக்கு எந்த டைம்ல ட்ரெண்ட் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா 20 நாள்னா 20 நாளும் வந்து ட்ரெண்ட் எடுக்காது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்ல இருந்து 12 நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் எடுக்கும். அந்த ட்ரெண்டை வந்து நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அந்த ட்ரெண்ட் கண்டுபிடிச்சு ஈஸியா வந்து ட்ரேட் பண்ணலாம். நேத்து கூட நம்ம சொல்லிக் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் வந்து அதாவது செல் ஆக போகுதுன்றது நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 3005 அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் செல் ஆக போகுதுன்றது அந்த ட்ரெண்ட் வந்து எடுத்தது. அது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். க்ரூட் ஆயிலுக்கு நீங்க வந்து யாரும் பெருசா டிபெண்ட் பண்ண வேணாம், அந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு போதும். ஓகே, அதுலயே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 6 டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுப்போம். அது வந்து கம்பைன் பண்ணி பண்ணலாம். அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கிளியரா தெரியுற மாதிரி இருக்கும். மந்த் ஆன் மந்த் பாத்தீங்கன்னா க்ரூட்ல வந்து அந்த ட்ரைனிங் அப்புறம் நீங்க வந்து க்ளோஸ் டு வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஓகே, நீங்க வந்து 100 to 150 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே வந்து பெட்டரா இருக்கும். தொடர்பு இருக்கு, மிக்க நன்றியா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம், யாருங்க வந்து அழைக்கிறீங்க ஐயா? குட் மார்னிங் மேடம். கோயம்புத்தூர்ல மதுரான் பேசுறேன் மேடம். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. சார் கோயம்புத்தூர்ல மதுரான் பேசுறேன் சார். ஓகே, சார் ஒரு 10 years ரியல் எஸ்டேட் ஃபீல்ட் தான் இருக்கேன் சார், நான் ரியல் எஸ்டேட்ல. ரியல் எஸ்டேட். ஓகே, அது ஆனா இப்போ லாஸ்ட் 3 years பார்த்தீங்கன்னா என்னோட ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரிட்டர்ன் கம்மியா. ஓகே, எனக்கு கமாடிட்டியில கூட ஒரு 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஓகே, சர்வீஸ் வந்து நல்லா இருக்கு சார். க்ரூட் ஆயில்ல 25 lakhs ஏற்கனவே ட்ரேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், இப்போ சார் நான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் சார். அதை உங்க அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணலான்னு இருக்கேன் சார். ஓகே, க்ரூட் ஆயில்ல வந்து 25 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்றதுன்றது ரொம்ப வந்து அதாவது மெச்சூரிட்டி இந்த மார்க்கெட்ல இல்ல உங்க இன்னசென்ஸ் தான் காமிக்குது. கண்டிப்பா வந்து நீங்க 25 lakhs வந்து க்ரூட் ஆயில்ல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. க்ரூட் ஆயில்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு டே ட்ரேடிங் வந்து ப்ராடக்ட். ஓகே, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லாம் கிடையாது. அது உங்களுக்கு லாரியா வந்து உங்க வீட்டுக்குலாம் வந்து நிறுத்த முடியாது. க்ரூட் ஆயில் எப்பயுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது. அது வந்து நான் நிறைய நாள் சொல்லிட்டு இருக்கேன், இனி ஃபியூச்சர் ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது, இன்ட்ராடே ப்ராடக்ட் தான். இன்ட்ராடே ப்ராடக்ட்டுக்குன்னு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதுதான் வேல்யூ கொடுக்கணும். நீங்க 25 lakhs வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க. நீங்க ட்ரேடிங்கே பண்ணாம இருந்தீங்கன்னா கூட அது 2 years மணி டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை நினைச்சிட்டு இருக்காங்க, மணி இருந்ததுனாலே நான் எலிஜிபிள் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ்ல கண்டிப்பா வந்து மணி மட்டும் எலிஜிபிள் கிடையாதுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்குது. இந்த ஒரு லைனுக்கு தான் எலிஜிபிலிட்டி இல்ல, கேஷ் தான் யார் வேணா ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு இன்ஜினியரிங் நீங்க படிக்கணும்னா +2 வரைக்கும் படிக்கணும். 12 வருஷம் அதுக்கு முன்னாடி படிப்பு இருக்குது. நீங்க ஒரு டாக்டர் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க +1லயே உங்க கோர்ஸை மாத்தணும். நீங்க வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கணும். நீங்க வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா உங்களால MBBS படிக்க முடியாது. ஈவன் ஒரு டேட்டா ஆபரேட்டர், நீங்க டேட்டா ஆபரேட்டர் 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்க டைப்பிங் தெரியணும்.
ஓகே, இப்போ நீங்க இங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசுற திறமை இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி இல்லைன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் கிடையாது, எலிஜிபிலிட்டி நம்ம அந்த இடத்துக்கே வந்து லைக் இல்லைன்ற மாதிரி அர்த்தம். பட் இந்த லைனை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டின்றது என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. க்ரூட் நீங்க ட்ரேட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மினில வந்து ட்ரேட் பண்ணுங்க. மினில 3 months வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பண்ணணும். ஓகே, 3 months கண்டினியூஸ் ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட் வந்து மந்த்லி 100 பாயிண்ட் எடுத்தா போதும். ஸோ 3 months நீங்க வந்து 300 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அப்பதான் யூஆர் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் மினி. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க திரும்பி வந்து 3 months வந்து 100 பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் நீங்க ஒரு 4 மினிக்கு வந்து எலிஜிபிள். ஓகே, இது வந்து மெகால போனா மெகா ஃபர்ஸ்ட் மெகா, அதுக்கப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் ஃபோர்த்து, இப்படிதான் எலிஜிபிலிட்டி வரும். ஓகே, நீங்க கேஷ் இருக்கு, நான் எலிஜிபிலிட்டி கேஷ் இருந்தா நான் இதுல சாதிச்சலாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சாதிக்க முடியாது. இதை நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். 25 லட்சம் வந்து 3 monthsல வந்து நம்ம க்ரூட் மட்டும் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்கன்னா 3 monthsல அந்த 25 லட்சம் ரூபாய் ஜீரோ ஆயிடும். மேபி அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி மந்த் தான், 1 month இல்ல 6 months 3 months தான். ஓகே, கண்டிப்பா வந்து இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இப்போ வந்து க்ரூட்ல வந்து நீங்க 1% மூவ்மெண்ட் உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்க மணி 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, இதுதான் வந்து இன்ட்ராடே. நிஃப்டில பாத்தீங்கன்னா 1.5% நிஃப்டி ஏறுதோ இறங்குதோ உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்க மணி வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, அது எப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 1% வந்து 30 பாயிண்ட் தான். ஓகே, இப்போ 3000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு க்ரூட். 1% 30 பாயிண்ட்னா 15,000 rupees இருந்தா போதும். ஓகே, உங்களுக்கு ஒரு லாட் கொடுத்துருவாங்க. 3000 ரூபாய் நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா 20% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். சோ அதுதான் அந்த இன்ட்ராடேவோட வேல்யூ. அவங்களே எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. இவ்வளவு கேஷ் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுல எலிஜிபிலிட்டி ஆகணும். ஓகே, ஒரு லாட்ல போட்டுட்டு 3 months கண்டினியூஸா ப்ராஃபிட் எடுத்து நீங்க எலிஜிபிலிட்டி ஆனாதான் நீங்க வந்து அடுத்த லெவலுக்கே போக முடியும். இது வந்து எல்லாருக்குமே சொல்றேன், கேஷ் இருக்குன்றதால எலிஜிபிலிட்டி நினைச்சுக்காதீங்க. இது வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து அதை ப்ராஃபிட் பண்ணி கரெக்டா கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அது வந்து எலிஜிபிலிட்டி வரும். 25 lakhs கண்டிப்பா வந்து நாட் அட்வைசபிள் இன் க்ரூட். க்ரூட் த மேக்ஸிமம் மணி யூ கேன் ஸ்பெண்ட் 30,000 rupees. 30,000 ரூபாய் இல்ல 50,000 ரூபாய் வச்சுட்டு பண்ணுங்க. அதுல இருந்து 25 லட்சம் போக வெளியே பாருங்க. நீங்க வந்து ஈக்விட்டியில வந்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். நல்ல கம்பெனி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அதுவும் வந்து ஒரு சில சுவிட்சர்லாந்து ஜேபி அசோசியேஷன் நிறைய அந்த மாதிரி சில கடன் இருக்க கம்பெனியா போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. கடன் இல்லாத கம்பெனியா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த 2 வருஷம் கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து பெட்டரா தான் இருக்கும். நன்றி. தொடர்பு கொண்டு இருக்கு, மிக்க நன்றியா. மற்றொரு தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். என் பேர் ரஞ்சித். வணக்கம், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. என் பேர் ரஞ்சித் மேடம். சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ரஞ்சித். சொல்லுங்க, கேக்குது. ஹலோ சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றாங்க. ஓகே, அதுல வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வருமா சார்? ஓகே, இப்போ இந்த இன்ட்ராடேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் வருதுங்க. இப்போ எப்படின்னு சொல்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 months முன்னாடி வந்து நம்ம கமர்ஷியல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் சேலஞ்சாவே சொல்லியிருந்தேன். ஓகே, நிறைய பேர் யாரெல்லாம் லாஸ் பண்ணிட்டுல வாங்க, உங்க லைஃப் வந்து யூட்டர்ன் மாறும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் ப்ரௌடா கூட சொல்ல முடியும். ஏன்னால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேரோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தி இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா என்ன மீட் பண்றவங்க, என்கிட்ட வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்ட்ராடே வந்து இதே கேள்விதான், இன்ட்ராடேல ப்ராஃபிட் பண்ண முடியுமா, இன்ட்ராடேல கஷ்டம் சார், நான் இவ்வளவு தோத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு என்னால அந்த மாதிரி பேசுறவங்க கேட்கறதே இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் கேட்க முடியுது. எதனால அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா 95%. ஓகே, இப்ப என் பர்சனல் அக்கௌண்ட், அதாவது என் கூட என் டெர்மினல்ல ட்ரேட் ஆகிறவங்க 43 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 2 பேர் 3 பேரை தவிர 40 பேரும் ப்ராஃபிட் தான் இருக்காங்க. இந்த ட்ரைனிங் வந்தீங்கன்னா அவங்க என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, என்ன செட்டில்மெண்ட் நம்பர், அதே உங்களுக்கு ஆன்லைன்லயே எடுத்து காமிப்போம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து என்னன்னா, சார் நான் ஒரு 3 monthsல வந்து நான் 50% பண்ணிருக்கேன், 4 monthsல டபுள் பண்ணிருக்கேன், 6 monthsல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 80% பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இப்பெல்லாம் நாங்க பேச்சையே கேட்கிறோம். இப்போ இந்த ட்ரேடிங் பண்ண முடியுமா, ட்ரேடிங்ல சம்பாதிக்க முடியுமா, இந்த மாதிரி பேச்சை வந்து கேட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுல வந்து இன்ட்ராடேல வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் மட்டும் தெரிஞ்சா போதும், அந்த டெக்னிக்கல்ஸ் வச்சு நான் கேஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல எப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்ட்ராடேல டெக்னிக்கல்ஸ் மட்டும் கிடையாது, இப்போ சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. இப்போ JFM ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது வந்து ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் AMJ ஏப்ரல் மே ஜூன் இது ஒரு பேட்டர்ன். அப்புறம் JAS ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் OND அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஏன் இந்த இயரை வந்து 3 குவார்டர்ஸா பிரிச்சிருக்கோம்னா, என்டையர் வேர்ல்டு கார்பரேட்டே வில் ரன் இன் திஸ். ஓகே, இந்த 3 குவார்டர் தான் ரன் ஆகும். இந்த 3 குவார்டர்ஸ் முடிஞ்ச உடனே, இந்த 3 months முடிஞ்ச உடனே அவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து காமிச்சாகணும். ஓகே, கண்டிப்பா வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்தாகணும். ஸோ அந்த எவ்ரி 3 months வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். சில டெக்னிக் வந்து JFM ல ஒர்க் ஆகும், சில டெக்னிக் AMG ல ஒர்க் ஆகாது. ஸோ இந்த 4 விதமான வந்து பேட்டர்ன்ஸ். இது ஒருத்தர் வந்து ட்ரேட் பண்றாங்கன்னா இன்ட்ராடேல ப்ராஃபிட் என்னன்றதை பாக்குறத வந்து அவாய்ட் பண்ணணும்.
ஓகே, இந்த 3 monthsல பாக்கணும். இப்போ ஒருத்தர் ஏப்ரல்ல வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட 1 lakh இருக்கு, நீங்க வந்து இன்ட்ராடே ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் முடியும் போது உங்களுக்கு 1 lakh 1 ரூபியா இருந்தா கூட நீங்க ஓரளவுக்கு கரெக்டா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா 99,999 ₹1 உங்க கேஷ் வந்து கம்மியா இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பா மாத்தணும்னு அர்த்தம். ஓகே, பிகாஸ் அந்த 3 months வந்து பேட்டர்ன். ஓகே, அந்த 3 months பேட்டர்னை வச்சுதான் வந்து மார்க்கெட்ல வந்து நீங்க ப்ராஃபிட் வந்து டிசைட் பண்றது. சில பேர் இன்ட்ராடேனா அன்னைக்கே காசு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து இன்னைக்கு லாஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 ரூபாய் துரத்துவாங்க. துரத்து என்ன ஆகும், அது வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து 4,000 லாஸ் ஆகும். சரி, அந்த 4,000 எப்படியே எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 16,000 லாஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேர் வந்து பாத்துருக்கோம் 30,000 ரூபாய் 50,000 ரூபாய்லாம் லாஸ் ஆகும். அவங்க ஆரம்பிச்சது வெறும் 1000 ரூபாய் ப்ராஃபிட்காக. 1000 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு 1000 ரூபாய் தோத்தீங்கன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் தோத்துருவாங்க. அதனால அந்த இன்ட்ராடேன்றது இஸ் நாட் இன்ட்ராடே, அந்த ட்ரேட் பண்றது அது இன்ட்ராடே. ஒரு இன்ட்ராடேன்றது பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்னோட இருக்கணும். உங்க ப்ராஃபிட் லாஸ் வந்து நீங்க எப்ப பாக்கணும்னா ஏஎம்ஜி முடியும் போது தான், ஏப்ரல் மே ஜூன் முடியும் போது தான் 1,20,000 இருக்கா 80,000 இருக்கா என்னன்றது நீங்க பாக்கணும். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ராடேல ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ட்ராடேல ஜெயிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. கண்டினியூஸா வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 200 people வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அந்த 5% ஏன் ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னா நாங்க சொல்லி கொடுத்த டெக்னிக்ல ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களா ஏதோ ஒரு விஷயத்த போய் பண்றாங்க. அதுதான் அந்த 5%. அந்த 5% இருக்கிறவங்களும் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க மாற மாட்டாங்க. இன்னும் பார்க்கலாம். தொடர்போட இருக்க மிக்க நன்றியா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க? நாங்க திருப்பூர்ல பேசுறோம். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, கேக்குது. சார், இந்த நிஃப்டி வந்து கேப் அப் ஆயிருக்கு பாத்தீங்களா, 7,400 கேப் அப்பா கேப் டவுனா? கேப் அப் ஆயிருக்கு சார் 7,400ல. இன்னைக்கா? அது வந்து ஃபில்லப் ஆகுமா இல்ல வந்து அப்படியே மேலதான் போயிட்டு இருக்குமா? இல்ல, என்னைக்கு கேப் அப் ஆயிடுச்சு? இன்னைக்கா சார்? நிஃப்டி இன்னைக்கா? நிஃப்டி இல்ல, இன்னைக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்றேன். அந்த மார்ச் முடிஞ்ச இதுல 7,200 7,260 ஒண்ணு, 7,400 ஒண்ணு ஆயிடுச்சு பாத்தீங்களா கேப் அப். ஓகே, அது ஒண்ணு ஃபில்லப் ஆகாம இருக்கு, இப்படி கீழே வருமான்னு கேட்கறேன். இல்ல இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ டெக்னிக்கல்ஸ் வந்து ஈவன் வந்து இப்போ 775 வந்து ஸ்பாட்ல வந்து பிரேக் ஆச்சுன்னா ஆக்சுவல் டெக்னிக் வந்து 7560 போற மாதிரி தான் ஆக்சுவலா காமிக்குது. ஆனா இது வந்து டெக்னிக்கல் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை, சிம்பிள் எக்கனாமிக்ஸ் தான் வந்து மார்க்கெட். அந்த டிமாண்டை வந்து அவங்க கண்டினியூஸா வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, டிஐஎஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விற்கிறாங்களோ அதுக்கு வந்து 3 மடங்கு 4 மடங்கு வந்து வாங்கிட்டே இருக்காங்க. சோ அதனால அது ஃபில் பண்ணுமா அப்படின்றது ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏதாவது வந்து ரொம்ப ஒரு பேட் நியூஸ் வந்ததுனா தான் அது ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அது ஃபில் பண்ற மாதிரி இருந்தா கூட அங்க இருந்து வாங்குறது தான் நல்லது. வித்து வாங்குறது வந்து நிஃப்டில வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். தொடர்போட இருக்க மிக்க நன்றியா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க? நெல்லையில இருந்து இசைக்கு முத்து மேடம், திருநெல்வேலியில உங்க இருந்து. கேள்வி என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நீங்க லுக்கிங் ஸ்மார்ட் சார். அதே மாதிரி உங்க ஸ்பீச்சும் நல்லா இருக்கு சார், ஸ்மார்ட்டா இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க. ஓகே சார். நம்ம நேச்சுரல் கேஸ் எப்படி சார் இருக்கும்? நேற்று ஃபுல்லா ஒரு மாதிரி ஆவரேஜாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி சார் இருக்கும்? ஓகே, நேச்சுரல் கேஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஐ திங்க் ஒரு ஜாப்பனீஸ் வேர்டுன்னு நினைக்கிறேன், ஹரக்கரி அப்படின்வாங்க. அது பேர் என்ன அப்படின்னா, அதாவது கமிட்டிங் சூசைட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளே வந்து கத்தி எடுத்து குத்தி சாகுறது. ஓகே, நேச்சுரல் கேஸ்ல ட்ரேட் பண்றது வந்து அதுக்கு சமம். ஓகே, இதுக்கு மேல வந்து நேச்சுரல் கேஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பட் நேச்சுரல் கேஸ் எதுக்காக இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க. ஓகே, ப்ராப்பரான ஒரு ஸ்டோரேஜ் அவங்க சொல்றதா கணக்கு அதை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அதுல வந்து அவங்க திடீர்னு இப்போ வந்து டிமாண்ட் வந்து ஒண்ணுமே இல்ல, நேச்சுரல் கேஸுக்கு யூரோப்ல எல்லாம் சுத்தமா டிமாண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, அதையும் நம்ம எடுத்துக்கணும். திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மழையே வராது. ஓகே, மழையே வராது, மழை வரப்போகுது, யூஎஸ்ல பயங்கர மழை வரப்போகுது, உடனே இங்க இருந்து வந்து 400 ரூபாய்க்கு ஏறிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஏறிட்டு இருப்பாங்க கண்டினியூஸா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை வர டைம்ல மழை வரல. ஓகே, மழை வரலன்னு சொல்லிட்டு இறக்குவாங்க, மழையே வராது இந்த டைம்ல வந்து ஏத்துவாங்க. சோ அதுக்கு நேச்சுரல் கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட்ஸ்ல வந்து பெஸ்ட் அனலிஸ்ட், அவர் நேம் தெரியல, அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நேச்சுரல் கேஸ் நிக்கல மட்டும் கேட்காதீங்க, உலகத்துல வேற என்ன வேணா கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே, நேச்சுரல் கேஸ் வந்து கண்டிப்பா ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. பட் நேச்சுரல் கேஸ் வந்து இன்னைக்கு 140-40க்கு மேல போனாதான் பை வருது. ஸ்டாப் லாஸ் வந்து 137.50 கீழே வந்து செல்லிங் தான் வருது. பட் என் பர்சனல் அட்வைஸ் வந்து நேச்சுரல் கேஸ் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நன்றி. தொடர்பு கொண்டு இருக்க மிக்க நன்றியா. மற்றும் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். தொடர்பு இல்லைங்க. இப்போ உங்க நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதே மாதிரி இப்ப பயிற்சி வகுப்புகள் சமீபத்தில் எடுக்க போறீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. பயிற்சி வகுப்பு பாத்தீங்கன்னா வந்து 7th வந்து கமோடிட்டிக்கு இருக்கு. இது வந்து க்ரூட் மட்டுமே சொல்லி தருவோம். இந்த க்ரூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ வந்து தேவையில்லாம வந்து டெய்லி உட்காந்து அந்த க்ரூடோட வந்து கண்ணாபிலான்னு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ட்ரேடிங் ப்ராடக்ட் இல்லாம அதோட விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறுத்திட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா அது வந்து கிளியரா வந்து அந்த ட்ரைனிங் நாங்க சொல்லிக் கொடுக்கறதுல கிளியரா நேற்று தெரியும் 3005 கீழே வந்து செல்லிங் தான் சொல்லிட்டு யாராவது பை இருந்தா கூட அந்த டெக்னிக் தெரிஞ்சுதான் ஓகே அந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும்ன்றது ஒரு ரொம்ப வந்து ஒரு குழந்தைங்களுக்கு அந்த சிஸ்டமை பார்த்தா கூட தெரியும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ க்ரூடு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 6 டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிக் கொடுப்போம். எந்த டைம்ல வந்து க்ரூடு மாறும்ன்றத கூட சொல்லிக் கொடுப்போம். ஓகே, இந்த ஒரு நாளைக்கு 3 டைம் மாறுதுன்னா அது எந்த டைம்னு கூட உங்களுக்கு வந்து சொல்லுவோம். ஸோ க்ரூடு வந்து பயிற்சி வகுப்பு 7ஆம் தேதி இருக்கு. 8th வந்து ஈக்விட்டிக்கு இருக்கும். ஈக்விட்டி பாத்தீங்கன்னா இந்த மந்த் கூட 31% வந்து ரிட்டர்ன் வந்து அதுக்கு மொத்தமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes தான் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து கண்டினியூஸா வந்து அது ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு. அது வந்து 8th வந்து உங்களுக்கு வந்து அந்த பயிற்சி வகுப்பு இருக்குது. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து சர்வீஸ் அப்படின்னா இப்போ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றதுக்கு இல்லாம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, நிஃப்டி பயாஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நிஃப்டி பயாஸ்ல இப்போ புதுசா இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புதுசா அது ஏற்கனவே இருக்கு. அதை வந்து எப்படி ட்ரேட் பண்றதுன்றத வந்து ஏன்னா சில பேருக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. அதனால வந்து அது ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா நாங்களே வந்து மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 10 கால்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேட் மாதிரி 5% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி வந்து கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட லாஸ்டா ஒரு 11 கம்பெனி சஜஸ்ட் பண்ணி 11 கம்பெனி ஒரு 5% மேலதான் வந்து ப்ராஃபிட் கொடுத்திருக்குது. அதுக்கப்புறம் NB6 சொல்லுவோம், நிஃப்டி பை 6. அது எப்பெல்லாம் -6 வருதோ அப்பெல்லாம் வந்து கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா உங்க மணி வந்து அப்படியே டபுள் ஆகும். சம்டைம்ஸ் வந்து போன மார்ச்லாம் பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ்லாம் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் டபுள் ஆச்சுனாலே அது வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லுவோம். ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் வந்து கொண்டு போவோம். அதே மாதிரி 6க்கு மேல போச்சுன்னா அங்க வந்து புட்டு வாங்க சொல்லுவோம். மார்க்கெட் வந்து இறங்குன்ற மாதிரி வந்து சொல்லுவோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நிஃப்டி வியூன்றது கொடுப்போம். நிஃப்டி வந்து இப்போ 6800 அந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் திரும்பி 8000 போக முடியும், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத கிளியரா வந்து மெயில்ல வந்து எப்பவும் நாங்க கொடுத்துடணும். சோ அதனால நிஃப்டிக்கு வந்து ட்ரேட் பண்றவங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்றவங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு நேர் கூட வந்து கேட்டிருந்தாங்க இந்த தினசரி வர்த்தகத்துல நிஜமாலுமே வந்து லாபம் ஈட்ட முடியுமா அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நஷ்டமும் அடைகிறாங்க. இப்ப நீங்க கூட சொன்னீங்க ஒரு 200 பேருடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்திருக்கோம், அந்த அளவுக்கு அவங்கள வந்து நஷ்டத்துல இருந்து நம்ம லாபத்துக்கு கொண்டு வந்துருக்கோம். இப்போ நஷ்டத்துல இருந்து லாபத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து எவ்வளவு கால அளவுகள் வந்து தேவைப்படும்? அதை பத்தி கால அளவுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் தாங்க. அவங்க வந்து இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து என்ன கம்ப்ளீட்டா வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நார்மல் ப்ரொஃபைலா கூட இருக்கலாம். ஓகே, அவங்க வந்து வாழ்க்கையில வந்து பெருசா இது வரைக்கும் முன்னேறாம கூட இருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து சின்ன சின்ன ஜாப் 5000 ரூபாய் 10000 ரூபாய் ஜாப்ல கூட இருக்கலாம். ஆனா வந்து இப்ப நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபீலிங்ஸே வேற மாதிரி இருக்குது. ஓகே, என்னாலையும் பெருசா சாதிக்க முடியும், என் குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வந்து எஜுகேஷன் என்னால கொடுக்க முடியும், என்னாலையும் வந்து இன்கம் பெருசா ஜென்ரேட் பண்ணி 4 monthsல வந்து டபுள் பண்ணிருக்காங்க. 20,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு 4 monthsல வந்து டபுள் பண்ணிருக்காங்க. டெஸ்டிமோனியல்ல அவர் கொடுத்திருக்காரு. நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் டெஸ்டிமோனியல்ல கொடுத்திருப்பாங்க, நீங்க பார்க்கலாம் sahacontracttrading.comல. உடனே வந்து நீங்க மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் டே நீங்க மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம். ஆனா என்னன்னா அந்த பழைய மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணணும். சில பேர் அதான் நான் சொல்ல தெரியுமா, உங்களுக்கு 5% ஆஃப் தி பீப்புள் வந்து இன்னும் மாற மாட்டாங்க. நம்ம டெக்னிக் தான் காலைல ட்ரேட் பண்றாங்க, ஒன்னும் தப்பு கிடையாது, கரெக்டா பண்றாங்க. 40,000 இன்வெஸ்ட்மெண்ட் 36,000 ப்ராஃபிட். ஆனா ஓவரால் பார்த்தா அவங்க வந்து லாஸ்ல இருக்காங்க. ஏன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க ட்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு அலுமினியம், அப்படியே ஒரு க்ரூடு, அதுக்கப்புறம் ஒரு சில்வர், அவங்க கொஞ்சம் வந்து யூட்டர்ன் போட்டு கோல்டு, இந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்றாங்க. இது வந்து ரொம்ப தப்பு. ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல ஸ்டிக் ஆகிறது ரொம்ப நல்லது. சென்று பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? சென்னையில இருந்து செந்தில்குமார் மேடம். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க, கேக்குது சார். crude oil 3,950 சார் 3095 3 லாட் பை பண்ணிருக்கேன் சார் மெகா. ஓகே,
என்ன சார் பண்ணலாம்? 2.9 பண்ணலாமா? ஆவரேஜ்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. 2.925 லெவல்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. அந்த 2.925 பிரேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆயிடுங்க. செல் கூட போகலாம் அந்த இடத்துல. ஆனா கண்டிப்பா வந்து லாங்ல இருக்காதீங்க. இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ். அது ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு 5 days விஷயம். அது அந்த 5 daysல வந்து அந்த இதை எடுத்துடலாம். 2.925 கீழே கண்டிப்பா வந்து நீங்க வெயிட் பண்ணாதீங்க. இந்த பயிற்சி வகுப்பு இருக்கு 7ஆம் தேதி. இந்த மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், இந்த விஷயமே வராது. இந்த மாதிரி கால்ஸே எனக்கு வராது. அந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயமே உங்களுக்கு நடக்காது. நீங்க வந்து வாங்கி வச்சு அது வந்து என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. இது இன்னொன்னு சொல்றேன், நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 1% ஏறிச்சுன்னா நீங்க 20% வந்து ப்ராஃபிட் ஆக முடியும்ன்றத பாசிட்டிவ் தான் சொன்னேன். நெகட்டிவ் இருக்கு. 5% வந்து 150 பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க லாஸ் பண்ணீங்கன்னா உங்க என்டையர் மணி வைப் அவுட் ஆயிடும். இன்ட்ராடேல அதுதான் ஸ்மார்ட்னஸ். வந்து நீங்க கரெக்டா எடுத்தீங்க 1% மூவ்மெண்ட் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சுன்னா 20% உங்களுக்கு கேஷ் கிடைச்சிட்டே இருக்கும். 20% நான் சொல்றது half an hour, 1 hour, 5 minutesல. ஓகே, நீங்க 150 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா 5% வைப் அவுட். அதாவது 5% வைப் அவுட் உங்க என்டையர் கேஷ் வைப் அவுட். சோ 2925 26 அந்த ரேஞ்ச் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அது பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து லாங் அவாய்ட் பண்ணுங்க. 7th வந்து ட்ரைனிங் வாங்க. இந்த மாதிரி வந்து தப்பு நடக்காது. தொடர்பு இருக்கு. மிக்க நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நேயர்களுடைய சிறப்பான முறையில் விளக்கம் அளித்ததுக்கு நன்றி. நன்றி.